Hello everyone, welcome to our channel. In the video, 11th standard NCERT Max Chapter 8 Sequence and Series New Edition book Chapter 8 and Old Edition book Chapter 9 print ஆயிருக்கும். So இதில் வந்து exercise 8.2 New Edition book Old Edition book exercise 9.3 வந்து print ஆயிருக்கும். இதில் வந்து first question பார்க்க போகிறோம். Find the 20th and nth term of the GP. So GP வந்து கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 20th term கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க and nth term வந்து find out பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு term A வந்து என்னது 5/2. நெக்ஸ்ட் R வந்து நம்ம find out பண்ண போகிறோம். ஸோ R வந்து நம்ம எப்படி find out பண்ணுவோம்? செகண்ட் term by the first term. ஸோ இங்கே செகண்ட் டேர்ம் அப்படின்றது 5/4 டிவைடட் பை 5/2. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். ஸோ 5/4 இது மேலே எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஸோ 2/5 வந்து ஆகிடும். ஸோ 5 கேன்சல் ஆகிடும். 2 1 டைம், இது 2 டைம்ஸ். ஸோ 1/2. ஸோ ஆர் வேல்யூ வந்து நம்மளுக்கு 1/2ன்னு வந்து கிடைக்கும். ஸோ அடுத்தது ஜென்ரல் டேர்ம் ஆஃப் அ GP வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? AR to the power n-1 அப்படின்னு வந்து எழுதுவோம். That is AN is equal to AR to the power n-1. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 20th term. அப்போது A20 equal to AR 20 minus 1 19. ஸோ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் வேல்யூஸ். A வந்து 5/2 into R வந்து 1/2 the whole power 19. So 5/2 into 1/2 to the power 19. ஸோ இதை சேர்த்து எழுதுகிறோம். அப்போ மல்டிப்ளை பண்ணும் போது 5/2 to the power 20 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். 5/2 to the power 20. கிளியராக இல்லைன்னா 5/2 to the power 20 வந்து ஆன்சர். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து nth டேர்ம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ nth டேர்ம் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா நம்மளுக்கு ஜென்ரல் டேர்ம் வந்து தெரியும். தட் இஸ் AN is equal to AR to the power n-1. ஸோ n வேல்யூ அப்படியே இருக்கும் அண்ட் A and R வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ A வேல்யூ வந்து 5/2 அண்ட் R வேல்யூ இஸ் 1/2 the whole power n-1. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 5/2 to the power 1ன்னு எழுதலாம் into 1/2 to the power n-1. ஸோ அப்போ இதை வந்து சேர்த்து எழுதலாம். எப்படி எழுதுவோம்? நம்ம வந்து எக்ஸ்போனன்ஸில் படிச்சிருப்போம். A to the power m into A to the power n is equal to A to the power m plus n. ஸோ இதை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே என்ன இருக்குது? 2 to the power 1 into 2 to the power n-1. அப்போது 2 to the power 1 plus n-1 வந்து வரும். ப்ளஸ் 1 minus 1 கேன்சல் ஆகிடும். எனக்கு 2 to the power n வந்து இருக்கு ஆன்சர். ஸோ 5/2 to the power n தான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் சம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் சம் வந்து பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஃபைண்ட் த 12th term of a GP whose 8th term is 192 and common ratio is 2 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? A12 வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா A8 is 192 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காமன் ரேஷியோ R is 2ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் டேர்ம் ஆஃப் அ GP வந்து நம்ம என்னென்னு எழுதுவோம்? AN is equal to AR to the power n-1ன்னு எழுதுவோம். ஸோ அப்போ A8 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? AR to the power 8-1, அதாவது AR to the power 7ன்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ நம்மளுக்கு A8 வந்து 192ன்னு வந்து தெரியும். ஸோ 192 is equal to AR to the power 7. எனக்கு R வேல்யூவும் வந்து எனக்கு தெரியும். ஸோ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 192 equal to A to the power A into R value 2 to the power 7. So 2 to the power 7 is 128.
ஸோ 192 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 128 வந்து வரும். ஸோ நான் இந்த 128 அதர் சைட் கொண்டு போகிறேன். ஸோ ஏ ஈக்குவல் டு 192 பை 128 வந்து வரும். இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ இது 2 9 டைம்ஸ் 18 2 6 ஆர் 12. ஸோ அதே மாதிரி இங்கே 2 6 ஆர் 12 2 4 டைம்ஸ். அண்ட் அகெயின் இது ரெண்டுமே வந்து 2 டேபிள்ஸ்லேயும் சால்வ் ஆகும். இல்லாட்டினா வந்து நீங்கள் 4 டேபிள்ஸ்லேயும் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ 4 டேபிள்ஸில் சால்வ் பண்ணலாம். ஸோ 4 2s are 8 4 4s are 16. இங்கேயும் வந்து 4 1 டைம் 4 6 4s are 24. அண்ட் அகெயின் திருப்பியுமே 4 டேபிள்ஸில் சால்வ் ஆகும். 4 6 are 24 4 4 டைம்ஸ். அகெயின் இது வந்து ரெண்டுமே 2 டேபிள்ஸில் சால்வ் ஆகும். 2 3 டைம்ஸ் அண்ட் 2 2 டைம்ஸ். ஸோ ஏ வேல்யூ இஸ் 3/2. ஸோ இப்போ அவங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா A12 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ A12 இஸ் ஈக்குவல் டு A r to the power 12 minus 1. ஸோ அப்போது A r to the power 11. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். A வேல்யூ இஸ் 3/2 இன்ட்டு r to the power 11 இஸ் 2 to the power 11. ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன ஆகும்னா இங்கே 2 to the power 11 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ இதையும் கேன்சல் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு 10 ஆகிடும். ஸோ 3 இன்ட்டு 2 to the power 10 தட் இஸ் 3 இன்ட்டு 2 to the power 10 is 1024. ஸோ 1024 மல்டிப்ளை பண்ணுறோம். 1024 இன்ட்டு 3 4 3s are 12 3 2s are 6 7 3072 தான் வந்து ஃபைனல் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேர்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ தேர்ட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the 5th, 8th and 11th terms of a GP are P, Q and S respectively. Show that Q square is equal to P into S அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ 5th, 8th and 11th terms of the GP வந்து P, Q and S. ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ 5th, 8th and 11th term of a GP are P, Q and S respectively அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ A5 is P, A8 is Q and A11 is S. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா Q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PS அப்படின்றது தான் வந்து ப்ரூவ் பண்ணோம். ஸோ A5 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? A r to the power 5 minus 1 அதாவது A r to the power 4. This is equal to P. அடுத்தது A8. ஸோ A r to the power 8 minus 1 that is A r to the power 7. This is equal to Q. A11 A r to the power 11 minus 1. So A r to the power 10 which is S. ஸோ இப்போ வந்து நம்ம இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ Q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PS வந்து நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ என்னோடய LHS பார்ட்டில் Q ஸ்கொயர் வந்து இருக்குது. ஸோ Q ஸ்கொயர்னால் வந்து என்னது? A8 தான் வந்து Q. அப்போ A8ஓட வேல்யூ வந்து A r to the power 7. ஸோ A r to the power 7 the whole square. ஸோ அப்போ A ஸ்கொயர் இன்ட்டு r to the power 14 அப்படின்னு வந்து நான் எழுதலாம். இப்போ RHS பார்ட். ஸோ RHS பார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா P இன்ட்டு S. ஸோ Pயோட வேல்யூ A5. A5 நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? A இன்ட்டு r to the power 4னு எழுதியிருக்கோம். A இன்ட்டு r to the power 4 இன்ட்டு S. S வந்து A11 A r to the power 10னு எழுதியிருக்கோம். A இன்ட்டு r to the power 10. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே 2 A டேர்ம் இருக்குது. ஸோ இதை சேர்த்து எழுதும் போது A ஸ்கொயர்னு வரும். அண்ட் இங்கே r to the power 4 r to the power 10 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பேஸ் வந்து சேமாக இருக்குது. அப்போ A to the power m இன்ட்டு A to the power n வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? A to the power m plus n வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி அப்போ r to the power 4 into r to the power 10 r to the power 10 plus 4 which is r to the power 14 வந்து நம்ம எழுதுவோம். ஸோ இங்கே நம்ம பார்க்கும் போது நம்மளோட LHS அண்ட் RHS வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ LHS இஸ் ஈக்குவல் டு RHS. ஹென்ஸ் ப்ரூவ்ட்.
ஸோ q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிஎஸ் அப்படின்றது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஃபோர்த்து கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபோர்த்து கொஷின், த ஃபோர்த் டேர்ம் ஆஃப் அ ஜிபி இஸ் ஸ்கொயர் ஆஃப் இட் செகண்ட் டேர்ம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இஸ் -3. ஸோ ஏ வேல்யூ வந்து -3 அண்ட் ஜிபியோட ஜென்ரல் டேர்ம் வந்து நமக்கு தெரியும் ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் to the power n minus 1. So அவங்க fourth term of the GP சொல்லியிருக்காங்க. So fourth term of the GP is A4. This is equal to A r to the power 4 minus 1. அப்போ A r to the power 3 வந்து வரும். And is square of its second term சொல்லியிருக்காங்க. So அப்போ A2. So A2 is A r to the power 2 minus 1 which is A into r. ஸோ இதை நம்ம எப்படி எழுதணும்? A4 is equal to A2 the whole square. ஸோ A4 is equal to A2 the whole square வந்து நம்மளுக்கு வரும். இங்கே A4க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்னா AR cubன்னு வந்து எழுதலாம். ஈக்குவல் டு A2க்கு பதிலாக A into R வந்து எழுதலாம். நம்மளுக்கு ஏவோட வேல்யூ தெரியும் -3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -3 into r cube is equal to a square. A square is -3 the whole square into r square வந்து வரும். So -3 into r cube equal to 9 into r square. So r square r cube cancel ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா -3 into r equal to 9 வந்து இருக்கும். -3யை நான் இந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ r equal to 9 by -3. ஸோ -3 வந்து வேல்யூ. ஸோ r வேல்யூ இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு -3. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிட்டர்மைன் இட்ஸ் செவன்த் டேர்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ A7 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம A7 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ A7 A into r to the power 7 minus 1. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ A into r to the power 6 வந்து வரும். ஸோ A into r to the power 6, A value also -3 and r to the power 6 is also -3 the whole power 6. ஸோ -3 into நம்மளுக்கு வந்து 3 to the power 6 is 729 வந்து வரும். பவர் வந்து ஈவனில் இருக்குது. ஸோ மைனஸ் சைன் வராது. ஸோ மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும் போது -2187 வந்து கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த சம்மோட வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.